வணக்கம். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்து ஸ்டாலின் கதை முடிகிறதா? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் திமுகவின் கடந்த ஊழல் மற்றும் புதிதாக ஊழல் செய்யப்பட்டது அனைத்தையும் விசாரணையை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடத்தலாம் என்பதற்கேற்ப ஜூன் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி கையெழுத்துக்களை போட்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளார். இதில் யாரெல்லாம் சிக்கியுள்ளார் என்பது 3 பெயர்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலம் திமுகவின் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. KN நேரு, செந்தில் பாலாஜி, துரைமுருகன் இவர்களது பெயர் தற்பொழுது அடங்கியுள்ள அந்த ஆவணங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்துள்ளார். KN நேரு அவர்கள் குடிநீர் போன்ற முக்கியமான அடிப்படை வசதிகளில் ஊழல் செய்ததாகவும், வேலை வாங்கி தருவதாக 1020 கோடி அரசு வேலை வாங்கி தருவதாக முறைகேடு செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தற்பொழுது FIR பதிவு செய்ய உள்ளதாக தகவல்களை ஏற்கனவே வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. இரண்டாவதாக செந்தில் பாலாஜி மின்சாரத்துறையில் அமைச்சராக மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஊழலை 400 கோடி பக்கம் டிரான்ஸ்ஃபார்ம்களை கொள்முதல் செய்யக்கூடிய அந்த டெண்டர்களில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்வதற்கு அடிப்படையாக இருந்தது செந்தில் பாலாஜி தான். ஆரம்பத்தில் 400 கோடி வரை ஊழல் செய்ததாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கையும் விசாரணை செய்ய சிபிஐ துறைக்கு முழுவதுமான அனுமதியையும் வழங்கியுள்ளார் முதல்வர் விஜய் அவர்கள். திமுக ஆட்சி இழந்த நிலையில் எது நடக்கக்கூடாது என்று திமுகவின் தலைமை நினைத்ததோ அது நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையில் ஒவ்வொன்றும் திமுகவிற்கு எதிராக ஆதாரங்களை சேகரித்து வருகின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் விசாரணையில் தீவிரம் காட்டும் நிலையில் வயதாக இருக்கக்கூடிய KN நேரு வாக்குமூலங்களை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. கடந்த முறை திமுகவின் ஆட்சியிலேயே கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் கூட வாக்குமூலங்கள் கொடுக்காமல் இருந்தார். ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை விட முக்கியமான ஆவணங்களை சேகர் பாபு அவர்கள் திமுக ஆட்சி தோல்வியை தழுவிய போது எதற்காக கண்ணீர் விட்டார் என்பது இப்பொழுது நன்றாகவே புரியும். ஏனென்றால் KN நேரு அவர்கள் சொல்கின்ற வாக்குமூலம் சேகர் பாபு, ஸ்டாலின், உதயநிதி மற்ற மாஜி அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலியாகவே மாறும். வயதான காலத்தில் KN நேரு அவர்கள் நிச்சயமாக உண்மைகளைத்தான் கூறுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜய் அவர்கள் பல கோப்புகளில் கையெழுத்துக்களை போட்டு முதல்வராக பொறுப்பேற்று ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் பல அதிர்ச்சிகளை தெரிவித்து வருகிறார். கடந்த 3 நாட்களாக ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பல நடவடிக்கைகள் திமுகவிற்கு எதிராகவே முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது எடுத்து வருகிறார். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு ஊழல் செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களது அடிப்படையான விதி. இதனால் தற்பொழுது ஊழல் செய்த மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொன்றையும் களையெடுக்கக்கூடிய வகையில் அவரது விசாரணையில் யாரும் தப்பித்துவிடக்கூடாது என்பதற்காகவே நேரடியாக முதல்வர் விஜயே ஆளுநரை சந்தித்து அந்த கடிதங்களை இன்று வழங்க உள்ளார். அந்த கடிதம் ஆளுநர் நேரடியாக மத்திய அரசிற்கு வழங்கப்பட்டால் நிச்சயம் சிபிஐ துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்திற்கு விரைந்து வந்து எப்ப வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், எங்கு வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், ஜாமீன் வழங்குவது கூட கடினம்தான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமான கூடாரங்களையும் விஜய் அவர்கள் போட்ட அந்த ஒற்றை கையெழுத்து தலைகீழாகவே மாற்றிவிட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் 3 முக்கிய சட்ட பாய்ச்சல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. முதலாவதாக திமுகவின் அசைக்க முடியாத தூணாக கருதப்படும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை TVAC ஜூன் 5ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்துள்ளது. நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற பணியிட நியமன முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் திமுகவின் அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுக்களை
புதிய அரசு திரும்ப பெற்ற சில மணி நேரங்களிலேயே இந்த முட்டுக்கட்டைகள் அகற்றப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பிடி இறுக்கமாக தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்து மாறியுள்ளது. இரண்டாவதாக செந்தில் பாலாஜி தான். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் அவர்களது வலதுகரமாகவே செயல்பட்டு வந்தார். டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல் முறைகேடு 397 கோடி, சுமார் 400 கோடி பக்கம் ஆரம்பத்திலே பதவிக்கு வந்த உடனே இவர் செய்ததாக ஆதாரங்களையும் தற்பொழுது கைப்பற்றியுள்ளனர். விசாரணை செல்ல செல்ல திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வாக்குமூலங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் மூலமாக திமுகவில் இதுவரைக்கும் சேகரிக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும் நிச்சயம் பறிமுதல் செய்யப்படும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் கடந்த கால வாழ்க்கைகளை பற்றி பார்க்கும் பொழுது எப்படி இருந்தார்கள், தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக வெளிவரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் அவர்கள் இது பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தவறு செய்தவர்களை நாங்கள் தண்டிப்போம் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது அதை நேரடியாக களத்தில் செய்து வருகிறார். ஆளுநரிடம் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து கையெழுத்திட்டு ஸ்டாலினுக்கு எதிராக கையெழுத்திட்டு தற்பொழுது மாஜி அமைச்சர்களை தாராளமாக விசாரிக்கலாம். சிபிஐ துறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் முழுவதுமான சுதந்திரம் வழங்கப்படும் என்பதை தற்பொழுது இதன் மூலம் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் ஆட்சியில் அனைத்து அதிகாரங்களையும் மக்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவற்றை முறையாக மக்களுக்கு நன்மை செய்ய திமுக பயன்படுத்தியிருந்தால் இரண்டாவது முறை கூட திமுக ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் திமுக செய்த தவறு என்ன தெரியுமா? மக்களை அவமானப்படுத்துவதும் குறுநில மன்னர்களாக செயல்பட்டதும் மக்களை ஏளனமாக பார்த்ததும் தான் தற்பொழுது திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு முக்கியமான காரணமாகவே அமைந்துவிட்டது. இப்பொழுதும் புதிய தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் மாஜி அமைச்சர்களை வைத்தே அனைத்து நடவடிக்கைகளையும் ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். இது குடும்ப அரசியலை மட்டும்தான் மையப்படுத்தி தமிழ்நாட்டில் அரசியலை நடத்தலாம் என்று இனியும் கனவு கண்டால் நிச்சயம் அது ஒருபோதும் நடக்காது. மேலும் விசாரணையில் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி, துரைமுருகன் இவர்களது விசாரணையில் வாக்குமூலங்களை பொறுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை பேசப்படும். விசாரணைக்கு பிறகுதான் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த கதையும் நிச்சயம் என்னவாக மாறப்போகிறது என்பதும் தெரிய வரும். விஜய் அவர்களது போட்ட இந்த ஒற்றை கையெழுத்தை பற்றி மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.